வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தந்தூரி சாய். எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எல்லோரும் நல்லா சேஃபாக சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம அடுப்பில் பால் வச்சிடலாம். இது இஞ்சி டீ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம இது ஒரு 3 பேருக்கு தகுந்த மாதிரி டீ போடுறோம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் இஞ்சியை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் இஞ்சி அதிகமாக தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. இப்போ இஞ்சி நாங்கள் இது பண்ணியாச்சு. உங்களுக்கு உரல் இருந்ததுன்னா உரலில் தட்டிக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சரிச்சிக்கங்க, இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க. இப்போ பால் லைட்டாக கொதித்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி, டீத்தூள், சர்க்கரை எல்லாம் சேர்த்துடலாம். 1 by 1 சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இஞ்சியை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும்னா ஏலக்காய் கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ டீத்தூள் போட்டாச்சு. இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துருவோம். 3 பேருக்குன்றதுனால 5 டீஸ்பூன் சேர்த்துருக்கு சுகர். இது இப்போ நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா நல்லா ஆற்றி இது பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டிகாஷன்லாம் நல்லா இறங்கும். நல்லா தீயை நல்லா கூட்டி கம்மி பண்ணுங்கள். அப்போ நல்லா பொங்கி மேலே வந்து கீழே போகணும். அந்தளவுக்கு ஒரு கரண்டி பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா கூட கரண்டியை வச்சு நல்லா கலரிட்டே ஆற்றி விடுங்க. இந்த மாதிரி இது எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டீ. நல்லா கொதிக்கும்போது ஒரே ஒரு ஏலக்காய் பிடிக்கணும்னா ஏலக்காய் சேர்த்துக்குங்க. பட்டை பிடிக்கணும்னா மசாலா டீ மாதிரி ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. இதெல்லாம் போடும்போது மசாலா டீ டேஸ்ட்டில் இருக்கும். இது நாங்கள் ரெகுலராகவே இந்த டீ மட்டும்தான், அதாவது இஞ்சி, டீத்தூள், சர்க்கரை போட்டு பண்ணுறது. இது மேலே ஆட் பண்ணோன்னா அது மசாலா டீ, அதுக்கு ஒவ்வொரு பேர் வரும். நம்ம சுகர்லேயே ஏலக்காய் சேர்த்து வச்சுருப்போம், அதனால் அந்த ஸ்மெல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு போட்டு எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம தந்தூரி டீ போட போகிறோம் இல்லையா, அதுக்கு தந்தூரி நம்ம வீட்டில் எதை வச்சு, உங்கள் வீட்டில் சார்கோல் இருக்குதுன்னா சார்கோலில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க, அதில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க, மண் கப்பு, டம்ளர், அதாவது மண்ணில் செஞ்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி கப்பு, பானை மாதிரி குட்டி குட்டியாக தருவாங்க. அதில் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நெருப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு டீ தான் உங்களுக்காக நான் டெமோ காட்ட போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சம் சிரட்டை இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் கொட்டாங்குச்சின்னுவாங்க, தேங்காய் எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்க அந்த சிரட்டையை நல்லா உடச்சிட்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டு பற்ற வச்சுக்கலாம். அது நல்லா நெருப்பாக இருக்கணும். நெருப்பில் போட்டு நல்லா வாட்டிடுங்க. இது உள்ளே போட்டு இது மேலே நல்லா எரியணும். இப்போ நிறைய செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம உள்ளே போட்டுடலாம், அந்த கங்குலேயே போட்டுடலாம், அந்த நெருப்புலேயே சார்கோல்லையே போட்டு நல்லா இது பண்ண சொல்லிடலாம். இப்போ நம்ம சின்ன பாத்திரம் தான் வச்சுருக்கோன்றதுனால, இதுவே நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை கேஸில் கூட நல்லா காட்டுங்க. கேஸில் நல்லா, இப்போ இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் கேஸில் நல்லா சூடு பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்பி வச்சு பிடிச்சிக்கோங்க, கை வச்சிடாதீங்க, கை சுட்டுரும். இந்த பாட்டில் தான் பண்ணணும், ஏன்னா இது மட்டும்தான் உங்களுக்கு நெருப்புக்கு அந்த சூடை தாங்கும்.
வேறு எந்த சில்வர் டம்ளரோ இல்லை வேறு பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க, கண்ணாடிலாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி க்ளேயில் தான் செய்யணும். மண் சட்டி, மண் பாத்திரம், மண் டம்ளரில் தான் செய்யணும். அந்த மண் டம்ளரை நல்லா இந்த மாதிரி கங்கில் போட்டுருங்க. இதுவே நமக்கு நிறைய இருந்துச்சுன்னா நல்லா அந்த சார்கோல் நிறைய போட்டு அதை வந்து டிப் பண்ணிடலாம். டம்ளரை டிப் பண்ணிவிடுவாங்க ஹோட்டல்ஸ்லலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல நெருப்பில் சுட்டாச்சு. நல்ல சூடாக இருக்கணும். ஆனால் இந்த டம்ளரோடு குடிச்சிடாதீங்க, ரொம்ப சுற்றும் வாய். அதனால் பார்த்துட்டு சூடாக குடிப்பீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் வேறு டம்ளர்லாம் மாற்றிட்டு கூட குடிச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இது எதுக்காக நம்ம கீழே பாத்திரம் வச்சுருக்கோன்னா இது பொங்கிடும் டக்குன்னு. ஏன்னா ஃபுல் ஹீட்டில் இருக்குது. எப்படி பொங்கி வருது பாருங்கள், அந்த ஹீட்னால் பொங்கி சிந்தும். அதுக்காக தான் கீழே ஒரு பாத்திரம் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட தந்தூரி சாய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்னுமே நல்லா ஃபுல்லாக பொங்கி சிந்தணும். சிந்தி இதை வந்து நம்ம நல்லா 2 தடவை ஆற்றிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.